சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பிய சுபான்சு சுக்லாவின் இந்த சாதனை பயணம் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த சிறப்பு விவாத அரங்கில் பார்க்கலாம். நம்மோடு இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி இளங்கோவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் இளங்கோவன் சார். இந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து இந்த பூமிக்கு திரும்பும் இந்த பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. இதற்கு முந்தைய இந்த சுனிதா வில்லியம்ஸின் பயணத்தில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்ட நிலையில் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார்கள். இதில் நமது இந்திய விண்வெளி வீரரின் இந்த சாதனை பயணம் மற்றும் இந்த ஆய்வுகளின் முக்கியத்துவம், இந்த பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் மற்றும் இரண்டாவது விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது வீரர் ராகேஷ் சர்மாவிற்கு பிறகு உள்ளிட்ட இந்த சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த முக்கியமான தருணத்தில் இந்த விண்வெளி பயணம் தொடர்பாக என்ன உங்களோட முதல் கருத்து சொல்லுங்க? என்னுடைய முதல் கருத்து என்று சொல்லப்போனால், நீங்கள் கூறியபடி இது இரண்டாவது பயணம். முதல் விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். ஏறக்குறைய நீங்கள் 41 வருடங்களுக்கு பிறகு இது நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் முக்கியமான காலகட்டத்தில் இது நடந்திருக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியம். நாம் ககன்யான் என்ற திட்டத்தை 2027 நிறைவேற்றப் போகிறோம். அதில் 3 விண்வெளி வீரர்கள் போகிறார்கள். இதே 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் அவர்களும் பூமியை சுற்றி வரப் போகிறார்கள். இந்த நேரத்தில் அங்கு போவதற்கு முன்பு இது ஒரு பயிற்சி களமாக இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு உள்ள பயணம் அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் உலகளாவிய பயணம். நாம் மட்டும் தனி இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் ககன்யானில் இந்தியர்கள் மட்டும் தான் செல்ல போகிறோம், பூமியை சுற்றி வரப் போகிறோம். ஆனால் இந்த பயணத்தில் நாம் போலந்து, ஹங்கேரி, அமெரிக்கா போன்ற 4 நாட்டு 4 பேர்கள் ஒரே குறிக்கோள். ஆக்சியம் என்றாலே கோட்பாடு என்றுதான் அர்த்தம். ஒரே கோட்பாட்டுக்காக பயணித்திருக்கிறார்கள். அந்த வீரர்கள் ஸ்பேஸ் ஃபார் ஆல், விண்வெளி என்பது அனைவருக்கும் உரித்தானது, பூமியை கடந்து செல்வது நம் தலையான கடமை. ஸோ இந்த மாதிரியான கொள்கைகளோடு போயிருப்பது மிக அருமையான பயணம். அதிகமாக நாளை விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்றால் விண்வெளியில் மனிதனுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதையெல்லாம் அங்கமாக செதுக்கி இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். ரிசர்ச் அண்ட் ரீச் என்று சொல்லுவார்கள். ஆராய்ச்சி பிறகு தொடரும். இந்த ரிசர்ச் ஒவ்வொரு அங்கமாக கண்ணுக்கு ஒரு ரிசர்ச் சயின்ஸ், காதுக்கு அக்கோஸ்டிக்ஸ், போனின் ஐஎஸ்எஸ் எலும்புக்கு, சதைக்கு, இரத்த ஓட்டத்திற்கு, பிறகு டயபெட்டிக்ஸ் நீரிழிவு நோய் உள்ளவர்கள், இன்சுலின் பிஹேவியர், இது மாதிரி வாழ்க்கையியல், இயற்பியல், புவியியல், தொழில்நுட்பவியல், இது அத்தனை கலந்து ஒரு 60 எக்ஸ்பெரிமெண்ட்கள் செய்துவிட்டு வந்திருக்கார். மிகவும் பாராட்டத்தக்கது. வெற்றிகரமாக முடிந்தப்படும். சரித்திரத்தில் சொல்ல போனால் ஜூலியஸ் சீசர் நாடுகளை வென்ற வேகத்தை குறிப்பிடும் போது சரித்திர பேராசிரியர்கள் காலத்தில் சொல்லுவார்கள், சென்றார், வென்றார், வந்தார் என்று. வினி விடி விசி என்று பிரெஞ்சில் சொல்லுவார்கள். கண்டார்கள், வென்றார்கள், வந்தார்கள். அதற்போல் இந்த 4 வீரர்களும் சென்றார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள், வெற்றிகரமாக திரும்பி